வணக்கம். வாங்கிவிட்டீர்களா? சித்ரா தேவி பிரியாவின் இளையராஜா ஹிட் வால்யூம் 3 இசை மழையில் நனைய உங்கள் அருகாமையில் உள்ள கடைகளில் சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா குகு குகு குகு. வாங்க, முதல்ல நீங்க யோகா கிளாஸுக்கு போகணும். எவ்வளவு கோவம் வருது உங்களுக்கு? யோ, என்ன தைரியம் இருந்தா எங்க மேடத்தோட தியேட்டருக்குள்ள வந்து தண்ணி அடிச்சதும் இல்லாம ஸ்கிரீனை வேற கிழிச்சிருப்பீங்க. என்னது மேடம் தியேட்டரா? மிஸ்டர் அழகுராஜா, நாளா 8 வயசுலயே மேடை ஏறி பாடினவ தெரியுமா? நம்பிக்கை இல்லையா? அங்க பாருங்க பாருங்க. உன் ஸ்கூலுக்கு உங்க அப்பா எவ்வளவு டொனேஷன் கொடுத்தானோ? இது பாருங்க, எந்த அழகுராஜாவாலையும் நான் பாடுறத தடுக்க முடியாது. தாமோதரன், நம்பர் 1, இவர் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்க வேண்டாம், பாவம். சரிங்க. நம்பர் 2, ஏதோ ஆர்வ கோளாறுல ஸ்கிரீனை கிழிச்சிட்டாரு, பொழைச்சு போட்டோம். அதோட மொத்த செலவையும் அப்பா கணக்குல எழுதி வச்சிருங்க. சரிங்கம்மா. வேற ஏதாவது? அம்மா, இளையராஜா ஹிட்ஸ் வால்யூம் 4ல தாமோதரன். ஓ சாரிம்மா. சித்ரா தேவி பிரியாவின் இளையராஜா ஹிட்ஸ் வால்யூம் 4ல ஒரு சாங் ஒன்று சேர்க்க வேண்டியிருக்குமா. எந்த சாங் சொல்லிட்டீங்கன்னா சேர்த்தலாம். மாங்குயிலே பூங்குயிலே அது ஏற்கனவே நம்ம லிஸ்ட்ல இருக்குமா. ஓ தாமோதரன், உங்க சாய்ஸ் ஏதாவது? அம்மா, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. சுந்தரி கண்ணால் தளபதி தானே? ஆமாமா. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. சுந்தரி கண் வேண்டாம், அந்த பாட்டு ரொம்ப சுமாரா இருக்குமே. பாட்டு சுமாரா? ஏய் அம்மா, ஐயோ செக்யூரிட்டி லூஸ் மெண்டல் அரகோர் அரவேகட அரகோர் இடி ஸ்டூபிட் நான்சென்ஸ் முட்டாள். நான் சொன்னேன் இளையராஜா பாட்டை பத்தி நீ கோர சொல்றியா? என்ன தைரியம் நீ உனக்கு? நாங்கள் நரம்பு இல்லைன்னா என்ன வேணா பேசுவியா? ஏய், உன்னை சொல்ற கேட்டுக்கோ. நீ பாடுறது உன்னை திறந்த உலகத்துல வேற எவனுக்குமே பிடிக்காது. உன் காதுக்கே வாய் இருந்தா அழுகு. நீ கண்டிப்பா அழும். எல்லாருக்கும் என் பாட்டு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு மட்டும் தான் பிடிக்கல. பிரச்சனை உங்ககிட்ட தான். ஏய், உன் பாட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்றவங்க எல்லாம் உங்க வீட்டுல இருக்கிறவங்க, உங்க அப்பாட்ட வேலை செய்யறவங்க, தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க. தெருவில் வந்து பாடிப்பாரு, கல்லாலேயே அடிப்பானுங்க. ஏன் பிச்சைக்காரன் கூட பிச்சை போட மாட்டான். இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன்னா உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போச்சு. ஆனா நீ இந்த மாதிரி எல்லாரும் கேவலமா பாடி அசிங்கப்படுறது எனக்கு பிடிக்கல. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ ரொம்ப அழகா இருக்க, நல்லா பேசுற, வாய்ஸ் கூட நல்லா இருக்கு, ஆனா ரொம்ப கேவலமா பாடுற. அதான் உண்மை. தயவு செஞ்சு இனிமே பாடாத, என்னால முடியல. இதுக்கப்புறமா நீ பாடினான்னு வச்சுக்கோ, உன் இஷ்டம். உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன். அப்படி என்னம்மா முக்கியமான கேள்வி கேட்க போற? நான் நல்லா பாடுறேனா? என்னம்மா நீ திடீர்னு இப்படி கேட்டுட்ட? நீ அற்புதமா பாடுற, நல்லா பாடுற. கேபி சுந்தராம்பாள், எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு அப்புறம் நீதாம்மா. யோ, என்ன ஆளாளுக்கு பாத்துட்டு இருக்கீங்க? நீங்க தான் இப்படி சொல்றீங்க. ஆனா ஒருத்தர் என்ன சொல்றான் தெரியுமா? நான் பாடினா பிச்சைக்காரன் கூட பிச்சை போட மாட்டான்னு ஸ்ட்ராங்கா சொல்றான். சொல்லுங்கப்பா, இதெல்லாம் உண்மையா? எவனா அவன் நாக்கு மேல பல்ல போட்டு ஏன் பொண்ணு பாடுறது குத்தம் சொல்றது? அவன் எவனா இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அடிச்சு தூக்குடா. எம்டி சார், நீங்க ஒரு பப்ளிக் ஃபிகர், ட்ரிபிள் ஏ சேனலோட ஃபவுண்டர். நீங்க ஏன் போய் அந்த பொருட்டை பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்களாம் லோக்கல், என்ன வேணாலும் செய்வாங்க, சொல்ல முடியாது. இப்போ நம்ம பைக்கில் போய்கிட்டே இருக்கோம், பின்னாடியே கார்ல வந்து அடிச்சு தூக்குனாலும் தூக்குவானுங்க. ஐயோ, ரத்த கலர் ஸ்கார்பியோ. எம்டி சார், கன்ஃபார்மா அவனுங்கடா. எம்டி சார், இப்போ நான் வண்டி ஓவர் ஸ்பீட்ல ஓட்ட போறேன். உயிர் மேல ஆசை இருந்தா என்ன கெட்டியா பிடிச்சிங்க. குத்துறேன்னா எதுக்காக சார் தேவையில்லாம பயந்து சாகுறீங்க? உண்மையை சொன்னா ஆள வச்சு தூக்கிடுவாங்களா? அதுக்கெல்லாம் பேப்பரெல்லாம் கிடையாது. இப்போ வண்டி நிறுத்துங்க, ஒரு கை பாக்குறேன். எந்த கையே? அவனுக்கு வெட்டினதுக்கு அப்புறம் கீழே விடுற என் கையேவா? ஆபீசர், உங்க எம்டி அழகுராஜா உங்க உயிரை காப்பாத்த நம்பிக்கை இருந்தா இப்போ வண்டி நிப்பாட்டுங்க. ஐ எம் சாரி, உங்க மேல நம்பிக்கை இல்ல. நிறுத்தியா, சண்டை போட்டு ரொம்ப நாளாச்சு. ஏய் வாங்கடா, வா வாடா, வா வாடா. ஒரு ஃபைட் மிஸ் ஆச்சு, போங்க போங்க போங்க. என்ன ஆபீசர், சேனலை திறந்து இழுத்து முடுறீங்க? அப்புறம் லட்சுமி எப்படி உள்ள வருவா? இப்ப எனக்கு இருக்க பிரச்சனைக்கு லட்சுமி ராயே உள்ள வந்தால் நான் கதவை திறக்க மாட்டேன்.
எம்டி சார் விஷயம் புரியாம கதவை திறக்காதீங்க. கட்டி பூடிடா. கதவு தட்டுற சத்தத்திலே தெரியல யாருன்னு. யூ மீன் சொக்கநாதன்? நம்மள துரத்துச்சே ஒரு மெரூன் கலர் ஸ்கார்பியோ. அது உங்க ஆளோடைய அப்பா இல்ல, இந்த கம்முனாட்டி பையன் சொக்கநாதன் தான். அதான் நான் பார்த்தேன். என்னடா லவ் பண்ண உடனே சேசிங்கான்னு நானே ஒரு நிமிஷம் செர்க்காயிட்டேன். எப்படி சார் உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேட்கிறேன். சரி உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேட்கிறேன். அந்த கருப்பு அம்பாசிடர் கரீனா சோப்ரா செட் பண்ணி கொடுக்க சொல்லி டே நைட்டு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றான். தூக்கமே இல்ல. அவன் வந்து கேட்டா நான் இங்க இல்ல, வர ஒரு வாரம் ஆகும்னு சொல்லி தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. எப்படி சார்? வணக்கண்ணே. என்னண்ணே கதவுலயே கச்சேரி வாசிக்கிறீங்க? வாழ்க்கையில வாசிக்கலன்னா விட மாட்டேங்கிறோம் அந்த கல்யாணம். உட்காந்து பேசலாம்ல. வாங்கண்ணே சொல்லுங்கண்ணே. எங்க போயிட்டோம் அந்த கல்யாணம்? கட்டையில போற வயசுல கரீனா கேட்கல ஆமா உனக்கு. என்னண்ணே மேட்ரு? எங்களுக்குள்ள 1008 இருக்கும், எல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதுல்ல. எங்களுக்குள்ள மாமன் மச்சா முறை. யாரா மாமா? தம்பி எங்க இருந்தோ சவுண்ட் வருது இல்ல? ஆமாண்ணே இந்த ஆபீஸ்ல 12 மணி ஆனாலும் இப்படித்தான் சவுண்ட் வருது. வாஸ்து சரியில்லை. நம்ம ட்ரிபிள் ஏ சேனலுக்கு இன்னொரு ஆடு கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உடனே ஆபீஸை மாத்திரலாம். இந்த நேரத்துல ஆடு பிடிக்கிறான் பார். பண்ணுவோம். சார் எஸ் மேடம் பொக்கே கொடுத்து அமிச்சாங்க. மேடம் கிளையண்ட் வந்திருக்கிறப்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு. யாரையா மேடம்? தேவி பிரியா மேடம். தேவி பிரியா மேடம் கொடுத்து அமிச்சாங்க? ஆமாம் சார். இப்போ மேடம் எங்க? கீழே காரில் வெயிட் பண்ணுறாங்க சார். ஆமாம் சார். அண்ணே ஒரு 5 நிமிஷம் கடையை பார்த்துங்கண்ணே, இதோ வந்துடுறேன். அண்ணே உள்ளதானே இருக்கான். மெதுவாவா மெதுவாவா. கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். அண்ணே மோதிரத்தோட திருகாணி தொலைஞ்சு போச்சே, அதான் தேடிக்கிட்டு இருந்தேன். மோதிரத்துக்கு எதுடா திருகாணி? நகை கடைக்காரங்கிட்டயே பொய் சொல்ற. ஹலோ அழகராஜா ஸ்பீக்கிங். என்னங்க தேங்க்ஸ்னு பொக்கே எல்லாம் அனுப்பிச்சிருக்கீங்க. இதுல சித்ரா வேற கட் பண்ணிட்டீங்க. பேரை மாத்தினா ஃபேமஸ் ஆயிடுவீங்கன்னு யாராவது சொன்னாங்களா? இனிமே நான் பாடுறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் சித்ரா கட். எங்கிட்டயா பேசுனீங்க? சரியா கேட்கல, இன்னொரு தடவை சொல்லுங்க. இனிமே நான் பாடுறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே, அதான் சித்ரா கட். ஒன்லி தேவி பிரியா மட்டும்தான். போதுமா? இது ஒரு நிமிஷம் பிடிங்களேன், இது ஒரு நிமிஷம் பிடிங்களேன் ப்ளீஸ். ஐயோ பிடிங்களேன், பிடிங்க. ஐயோ செல்லோ. ஐயோ மிஸ்டர் அழகராஜா. சாரி சாரிங்க, என்னால் நம்பவே முடியலைங்க. சித்ரா தேவி பிரியா. ஐயோ தேவி பிரியா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீங்கள் ஒன்லி தேவி பிரியானது எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கண்டிப்பா. அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அடிச்சு தூக்குங்கடா. அப்பா அப்பா, ஐயோ யார் சொன்னாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல, அவன் என்ன சொன்னாங்கிறது தான் முக்கியம். சத்தியம் பண்ணி சொல்லுங்க, உண்மையிலேயே நான் நல்லா பாடுறேனா இல்லையா? என் மேல சத்தியமா நீ ரொம்ப நல்லா பாடுறமா. யார் அது? இந்த பி சுசிலா எஸ் ஜானகிக்கு அப்புறம் நீதாம்மா. என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? இப்ப சொல்லுங்க, நான் நல்லா பாடுறேனா இல்லையா? போமா, இந்த வீர விளையாட்டுக்கு நான் வரல. நான் உன் மேல சத்தியம் பண்ண மாட்டேன். ஏன்? நான் நல்லா பாடுறேன் தானே சொன்னீங்க, அப்புறம் என்ன? கொடுங்க. இந்த பாரு, கொடுங்கப்பா. நான் சொல்றதை கேளுமா. என்ன என்ன தர்மசங்கடத்துல ஆளாக்காதமா, விடுமா. அப்பா உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? வேணாமா, நான் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். சொல்லுங்கப்பா. வேணாமா. சொல்லுங்கப்பா. கேவலமா பாடுறமா, ரொம்ப கேவலமா பாடுற. போதுமா? நாங்களும் மனுஷங்க தானே, நாங்களும் எத்தனை நாள் தான் பிடிச்ச மாதிரியே நடிக்கிறது. அதுவும் சில நாள்ல நீ ரிஹர்சல்னு காலங்காத்தாலே ஆரம்பிச்சிருவேன். ஐயோ ஐயோ, இந்த ஈயோ இல்லமா ஈயோ, அதை காய்ச்சி காதுல ஊத்துற மாதிரி கொயின்னு கேட்கும். டேய் அண்ணன் தான் உடச்சி பேசிட்டல்ல, மனசுல கொட்டுக்கடா. சரி, உங்க அம்மாவுக்கு தலையில எப்படி அடிபட்டுச்சுன்னு தெரியுமா உனக்கு? தெரியும்.
கிச்சன்ல தெரியாம இடிச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு எல்லாத்தையும் நானே சொல்லுமா, வாயை தொன்னு சொல்லேண்டி. ஏண்டி, ராமராஜன் பாட்டுனா எனக்கு உயிரின்னு உனக்கு தெரியும்ல. ஆனா நேத்து நீ பாடினியமா அந்த மாங்குயிலே பூங்குயிலேன்னு, தாங்க முடியாம நானே டங்கு டங்குன்னு செவத்துல போய் முட்டிக்கிட்டேன். நானும் மனுஷி தானே. எனக்கு உணர்ச்சி. இதெல்லாம் கூட பரவாயில்ல. நீ ஹாரிஸ் ஜெயராஜ் ஹிட்ஸ்ன்னு ஒரு பாட்டு பாடுவிய, மங்க நிலாவில தங்கன்னு. அதை கேட்கும் போதெல்லாம் என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும். அப்படி ஒரு பேசுறீங்க. ஐயோ சித்ராதேவி பிரியா, அழாதம்மா அழாதம்மா, அப்பாவால தாங்க முடியாதும்மா. நீ கேட்டேன் தானே சொன்னேன், நான் சொல்ல மாட்டேன் தானே சொன்னேன். சித்ராதேவி பிரியா, சித்ராதேவி பிரியா இல்ல, வெறும் தேவி பிரியா தான். சரிங்க, நல்லா சரிங்க. ஆனா இதுக்கெல்லாம் நான் கலங்க மாட்டேன். கலைத்துறையில நான் கண்டிப்பா சாதிப்பேன். அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. சாரிங்க. என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நான் நல்லா பாடுறதா போய் சொல்லி ஜால்ரா அடிச்சாங்க. நீங்க மட்டும்தான் நான் நல்லா பாடலைங்கிற உண்மையை முகத்துக்கு நேரா ஓப்பனா சொன்னீங்க. உங்களோட இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனிவே, தேங்க்ஸ். தேங்க்ஸுங்க. மாமனை எதை காமிச்ச மயக்கனால தெரியல. உள்ள போமா தாயி. கரீனா, சொக்க தங்கம் ஜுவல்லரி. சொக்க வைக்கும் ஜுவல்லரி. என்னாச்சு? கனவுல பேய பார்த்த மாதிரி இப்படி அலறீங்க? கொஞ்சம் விட்டு இருந்தா பைத்தியம் பிடிச்ச நாய் பால் வாங்க போறன கடிக்க வரா மாதிரி கனவுல அந்த சொக்கநாத என்ன கடிக்க வரான். அத சொல்ல வந்த எம்டி சார். தெரிஞ்சிருந்தா ஒரு 1/2 hour லேட் ஆகும். 1/2 hour லேட் ஆவா? ஓஹோ, நானா? உங்களாலதான், எல்லாம் உங்களாலதான். என்னாலதான், எல்லாம் என்னாலதான். போதுமா? என்னங்கடா இது? செஞ்ச தப்ப கோபமா ஒத்துக்கிறீங்க. புது ட்ரெண்டோ? 5000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க. உங்க ஆளை பார்த்தோன்னே என்னை அம்போன்னு விட்டு போயிட்டீங்க. அந்த சொக்கநாத என்ன பேச்சு பேசிட்டான் தெரியுமா? ஆவுன்னா பொம்பளை மாதிரி அழுகுறான். மனசுக்குள்ள கத்துறானா? ப்ளீஸ் புரிஞ்சுக்கணும். அந்த கரீனாவை ஒரு சின்ன வீடா செட்டப் பண்ணி காலம் பூரா கூடவே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். எஸ், டிசைடட். இனிமே இந்த ஜென்மம் கரீனாவுக்கு மட்டும்தான். என் வாழ்க்கையே உன் கையில தான்டா இருக்கு. அதே மாதிரி உன் வாழ்க்கையே என் கையில தான் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? புரியுதா? சிரிங்க கிச்சு மூட்ற இன்னும் நல்லா சிரிங்க. ஆபீசர் நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன். நாளைக்கே ஒரு புது கிளையண்ட புடிச்சிட்டு வாங்க. அடுத்த செகண்டே சொக்கனா நான் கட் பண்றேன். என்ன சொல்றீங்க? தேங்க்யூ எம்டி சார். இப்பவே போயிட்டு ஒரு புது கிளையண்ட புடிச்சிட்டு வரேன். ஒரு நிமிஷம். நான் உங்களுக்கு இவ்வளவு பண்றேனே, அதுக்கு கைமாற என்ன பண்ண போறீங்க? ஓஹோ, நானா? இதுக்கு தான் சுத்தி வளைச்சு சுண்ணாம்பு அடிச்சீங்களோ? எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு தானே வந்திருப்பீங்க. சொல்லுங்க, செய்யறேன். பசங்கெல்லாம் பார்ல காசை விட்றானுங்கன்னா பொண்ணுங்கெல்லாம் பார்லர்ல விட்றாளுங்க. சித்ராவை கட் பண்ண தேவி பிரியா இருக்காங்களா? சொல்லுங்க மேடம். கல்யாணம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு மல்லிப்பூ வாங்கணும். அட்வான்ஸ் மொய்யா 1000 ரூபாய் கொடுக்க முடியுமா? ஹலோ, என்ன கிண்டலா? பின்ன இப்பதானே ஃபோன் பண்ண கல்யாணம் பேசுறேன்னு. AAA சேனல் MD அழகராஜா சார் உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னாரு. I love you. என்ன எந்த டைலர்னு பாக்குறீங்களா? ஜேபிட். என்னங்க இது? என்ன இதெல்லாம்? எவ்வளவு தைரியம் இருந்தா, எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பீங்க? படிச்சவங்க தானே நீங்க. உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட சென்ஸே இல்லையா? இவ்வளவு தப்பா இருக்கீங்க. சரி,
அவர் தான் தப்பா இருக்காருன்னா உங்களுக்கு அறிவே இல்லையா? அவர் கொடுக்க சொன்னாருன்னா என்ன ஏதுன்னு படிச்சு கூட பார்க்காம அப்படியே கொடுத்துருவீங்களா? அன்எஜுகேட்டட் ஃபெலோஸ். இல்ல பிரியா, உங்களை பார்த்தோன்னே ஐ லவ் யூ சொல்லணும்னு தோணுச்சு. அதான் பொக்கேல எழுதி டிரைவர்கிட்ட கொடுத்தேன். நீங்க ஐ லவ் யூ சொல்லணும்னு நினைச்சது தப்பில்ல. அதை இந்த பொக்கேல எழுதி உங்க டிரைவர்கிட்ட கொடுத்தமிச்சிங்களே அது கூட தப்பில்ல. ஆனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட எழுதுனீங்களே அதுதான் தப்பு. ஐ லவ் யூ கரெக்டா தானே பிரியா இருக்கு? என்ன கரெக்டா இருக்கு? ஐ லவ் யூ ஸ்பெல்லிங் சொல்லுங்க. ஸ்பெல்லிங் சொல்லுங்க. ஹை எல் ஓ வி யூ. என்ன யூ? Y O U தான் யூ. யூ கிடையாது. தப்பு தப்பா எழுதிட்டு திரு முழிக்கிறத பாரு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட இங்கிலீஷ் எழுதுறவங்கள எனக்கு கண்டாலே பிடிக்காது. கெட் லாஸ்ட். நானா எஸ்எம்எஸ் அனுப்பும் போதும் ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணும் போதும் குட் மார்னிங் ஜிஎம்னோ டேக் கேர் டிசின்னோ புருவத்தை ட்ரிம் பண்ணுற மாதிரி இங்கிலீஷை ட்ரிம் பண்ணதே இந்த பொண்ணுங்க தானே. இந்த அடிப்பட்ட அறிவு கூட இல்லாத மக்கா இருக்கா அவங்க ஆளு. ஒன்னே ஒன்று சொல்கிறேன் எம்டி சார், உங்கள் ஆள் ஒரு பழைய பாப்புலர் கைடு. ஆஃபீஸர், ஓல்ட் இஸ் கோல்ட், கோல்ட் இஸ் மை டார்லிங் தேவி பிரியா. ஒரு பௌர்ணமி ராத்திரி ஓப்பன் கிணத்தடி கண்டாங்கி சேலையில என் ஆளு, அவ கையில ஒரு சொம்பு பால், ஒரு கைத்து கட்டுல எங்க ஃபர்ஸ்ட் நைட். அது மட்டும் நடந்தா எப்படி இருக்கும்? நடக்கும். அது கூட இன்னொன்னும் நடக்கும். ஃபர்ஸ்ட் நைட்ல ஃபுல் மூட்ல உங்க ஆளுக்கு நீங்க ஜாங்கிரி ஊட்ட போகும்போது ஜாங்கிரிக்கு ஜே வருமா இல்ல ஜி வருமா அப்படின்னு கேட்க போறா. பாவம் நீங்க வேற இங்கிலீஷ்ல வீக்கே. வாழ்நாள் முழுக்க இங்கிலீஷ்ல டவுட் கேட்டு உங்க டவுசர் டாரா கிழிக்க போறா. ஆஃபீஸர், என் ஆளை பத்தி பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நான் இன்னைக்கு உங்க சுக்க பத்தி பேசிருக்கேனா? சொல்லுங்க. ஏழு சொக்கா. அதான் சொக்கனாத சொக்கு ஏழா எல்லாம் உங்கள. இப்பவே போறேன். ஒரு புது கிளைண்டோட தான் இதுக்கப்புறம் உங்க மூஞ்சில நான் முழிப்பேன். பிரியா, ராஜா நீங்க இன்னும் கிளம்பலையா? பேசணும் உங்ககிட்ட. பேசலாமே தனியா. டிரைவர் மேடம், ஒரு 10 feet டிஸ்டன்ஸ்ல என்ன ஃபாலோ பண்ணுங்க. பிரியா, நீங்க இங்கிலீஷ் மீடியமா? ஆமா, இங்கிலீஷ் மீடியம் தான். ஆனா அதுக்காக தமிழ்ல வீக்னு நினைச்சிடாதீங்க. நான் தமிழ்ல கவிதையே எழுதுவேன். ஓ அப்படியா? நீங்க ஒரு கவிதை சொல்லுங்க. நேத்து நைட் தான் ஒரு காதல் கவிதை எழுதினேன். அது கேட்டா பிரிஞ்ச லவ்வர்ஸ் கூட ஒன்னு சேர்ந்துருவாங்க தெரியுமா? உண்மையாவே லவ் பண்ணிருந்தா. நீங்க சொல்லுங்க சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இரு இதயம் ஒரு இதயம் மானதே, இரு இதயம் ஒரு இதயம் மானதே, அந்த ஒரு இதயம் நொறுங்கி போனதே. அடடா, என்ன ஒரு முக கவிதை. என்ன சொன்னீங்க? இல்லைங்க, ரொம்ப நல்ல கவிதைன்னு சொன்னீங்க. தேங்க்ஸ். எனக்கு உங்க மேல ரொம்ப கோவம் பிரியா. ஏன்? பின்ன சும்மாவே நீங்க ரொம்ப அழகு. இதுல பியூட்டி பார்லர்லாம் போய் எக்ஸ்ட்ரா அழகு ஏத்திட்டு வந்துட்டா அப்புறம் நாங்களாம் என்ன பண்றதா? ஐயோ, நான் ஒண்ணுமே பண்ணல. only threading, facial, manicure, pedicure, hair color, haircut, அவ்வளவுதான். ஐயோ அவ்வளவுதானா? என்னால நம்பவே முடியல. ஓகே ராஜா, நான் கிளம்புறேன். பிரியா ஒரு நிமிஷம். நான் ப்ரப்போஸ் பண்ணிருந்தேன், எதுவுமே சொல்லியே. நீங்க ரொம்ப ஃபாஸ்டா போறீங்க. உங்களுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தேவை. ஸ்பீட் பிரேக்கர் தேவையா? ஒரு நாள் டைம் எடுத்து யோசி பிரியா. நான் வேணா வெயிட் பண்றேன். நோ தேங்க்ஸ். ஓகே சரி சரி. டிரைவர் பை பிரியா. பால் தக தக தகன்னு கொதிக்குது, ஆனா பொங்க மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்?